மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். காணொலி வாயிலாக கலந்து கொள்ளக்கூடிய மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுப்புற சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், கூடுதல் தலைமைச் செயலாளர் பொதுப்பணித்துறை, கூடுதல் தலைமைச் செயலாளர் நிதித்துறை, மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு வரவேற்கின்றேன். சிவகங்கை மாவட்டத்தில் 24.3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2.75 ரூபாய் கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மனோரா நினைவு சின்னத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள உட்கட்டமைப்பு பணிகள் மற்றும் புதுப்பொலிவுடன் கூடிய கட்டட முகப்பு விளக்குகளின் செயல்பாடுகள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 34.55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நாவாய் அருங்காட்சியகம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் 33.19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நொய்யல் அருங்காட்சியகம் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டி வைத்து, தொன்மாந்தரின் கலை மீது கொண்டிருந்த பற்றுதலை வெளிப்படுத்தும் பாறை ஓவியங்களை தொகுத்து தமிழ்நாட்டின் பாறை ஓவியங்கள் என்ற நூலினை வெளியிடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். சிவகங்கையிலிருந்து தற்போது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களாலே திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், அதே போல அவருடைய கரங்களால் இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய அருங்காட்சியகங்கள், மனோரா அருங்காட்சியகத்திலே சிறப்பான வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வு மிக சிறப்பான நிகழ்ச்சியிலே இன்றைக்கு தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையில் கலந்து கொண்டு இவற்றை திறந்து வைத்து தொழில் துறைக்கும் பொன்மாந்த பெருமைக்கும் மேலும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் என்னுடைய சார்பிலும் நம்முடைய மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் கீழடி குறிப்பிக்கக்கூடிய தமிழ் பெரும் சொந்தங்கள் ஆகிய அனைவருடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு போதுமில்லாத வகையில் இந்த துறை மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்களால், அவருடைய உணர்வுகளால் புதுப்பொலிவினை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டலோடு இந்த துறை சிறப்பாக செயல்படும் என்பதனுடைய நம்பிக்கை உறுதியும் அளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள புதிய நொய்யல் அருங்காட்சியகம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள புதிய நாவாய் அருங்காட்சியகம் ஆகிய கட்டுமான பணிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைப்பார். இறுதியாக தமிழ்நாடு அரசு தொழில் துறையின் சார்பில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள 46 பாறை ஓவிய தளங்களில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வுகளை ஆவணப்படுத்தும் விதமாக பேராசிரியர் க. ராஜன் மற்றும் முனைவர் இரா. சிவானந்தம் ஆகியோர் நூலாசிரியர்களாக இணைந்து எழுதிய தமிழ்நாட்டின் பாறை ஓவியங்கள் ராக் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற நூலினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வெளியிடுகிறார்கள். முதல் பிரதியினை தலைமை செயலாளர்கள் பெற்றுக் கொள்கிறார். தொன்மையும் பண்பாட்டையும் உலகிற்கு பறைசாற்றிய கீழடியின் தொல்லியல் தளத்தினுடைய திறந்தவெளி அருங்காட்சியகத்தினையும், மதுரை மனோரா நினைவு சின்னத்தினுடைய முகப்பு விளப்பு நவீன முகப்பு விளக்குகளையும், நாவாய் நொய்யல் அருங்காட்சியகத்தினுடைய கட்டடப் பணிகளையும் அடிக்கல் நாட்டி வைத்த சிறப்புமிக்க விழாவிற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமைப்படுத்திய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது கனிவான நன்றிகள். மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர்
சுற்றுலா பண்பாட்டு அறநிலையத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் உட்பட அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.